ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷுவை காமிக்கிறாங்க. அவள் அந்த கு ஃபேமிலியோட அடாப்டட் பொண்ணு தான். அவன் வந்துட்டு இங்கே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கா. அந்த லூயானை தான். அவன் வந்துட்டு கண்ணு தெரியாத பையன் போல். அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவே வேறு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை வச்சு மிரட்டி தான் இங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அந்த வீட்டோட மெய்டு கூட வந்துட்டு ரொம்ப திமிராதாங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை நீங்கள் வந்துட்டு உட்கார் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே கதவை வேறு அந்த லேடி போயிட்டாங்க லாக் பண்ணிக்கிட்டதுமே ஒரு பாம்பு கிடக்குது. பார்த்தா சும்மா அது டம்மி பாம்பு தான். அவள் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு டாக் வந்து விரட்டிட்டு வருவோமே ஹீரோயின் அந்த இடத்த போய் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ லூயா நாங்கள் வர்றான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் இவனால தான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. நம்ம ஹீரோயினை இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. தாத்தா வந்துட்டு தேவையில்லாமல் என்னை போய் இவ கூட போய் மேரேஜ் பண்ணிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவ என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணாரோன்னு சொன்னதும் என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க, உன்னால் உன் நாய் வந்துட்டு என்னை துரத்தி மேல்கால் ஃபுல்லாக அந்த நாயோட முடிதான் இருக்குது, அழுக்காய் போய் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயின் உன்னே நான் அந்த நிலைமை ஆக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாத்தையும் அங்கே தடவிட்டு இருக்கா. மேடம் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறாரு. இருந்தாலுமே அங்கே கேட்க மாட்டா ஹீரோயின். அப்போ தாத்தா இவங்களோட இந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு குடி சீக்கிரம் அப்படின்னா எனக்கு பேரப்புள்ள கன்ஃபார்ம் தான் அப்படின்ற சைட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை நீ வாமா உள்ள அப்படின்ற சைட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவனும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்காங்க. பட் அவள் உள்ளே இல்லைன்னு நினச்சிட்டு இவன் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப மோசமாக வந்துட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க இருக்காங்கன்னு சொல்ல வந்ததுமே ஹீரோயின் ஒழுங்காக வந்துட்டு பேசாமல் நில்லுன்னு சொல்லிட்டு செய்ய காமிக்கிறா. இவன் வந்துட்டு எத்தனை பேரை செடியூஸ் பண்ணுறான்னு தெரியல, என்னோட தாத்தா வந்து என்ன சொல்லி கரெக்ட் பண்ணான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுக்காகனா எனக்கு வந்துட்டு காசுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வந்திருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டு ஐயோ கடவுளை என்ன இவ இங்கேயா இருக்கா அப்படின்ற சொன்னதும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க வந்துட்டு நீங்கள் பட் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு பேசினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இவனுக்குமே பயமாயிருது. ஹீரோயின் உன் மனசில் என்ன பெரிய வந்துட்டு ஆணழகை நினைப்பா, நான் வந்துட்டு காசு எனக்கு தேவைப்படுது, அதனால தான் உன்ன மாதிரி ஒரு கண்ணு தெரியாதவனை திமிர் பிடிச்சவனை போய் மேரேஜ் பண்ண வரேன்னு சொன்னதும் கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. ஃபைனலாக பாஸ் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே அங்கே வந்துட்டு எப்படியோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை நல்லபடியாக நான் நடந்துக்குவேன்னு சொன்னதுமே அவன் அதை காதலே வாங்கலை. பேசாமல் அங்கே போய் கார்க்கில் உட்காந்ததுமே திமிரு பிடிச்ச பையன் சொல்லிட்டு திட்டிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணால் கதவை ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருக்கான். இப்போ ஹீரோயின் ஜஸ்ட் 1 year இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இவனை விட்டுட்டு போயிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லேடி ஒரு ரூமில் கொண்டு போய் விடுறாங்க. இதான் அவங்களோட ரூம்னு சொல்லிட்டு ரூமை பார்த்தா அங்கே நூலாமுறையாக அடைஞ்சு போய் இருக்குது. அந்த லேடிக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினை கஷ்டப்படுத்துறதுல. இந்த ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்காக தான் சொன்னதும் ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும் போது இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தாத்தாவோட பர்த்டே அன்னைக்கு போடுங்க, இந்த பர்ஃப்யூமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே வாங்கி பார்த்துட்ருக்கா. அப்போ இந்த லேடி இதை மட்டும் நீ போட்டுட்டு வா, அன்றைக்கி அவரை அடித்து உன்னை வீட்டை விட்டே வெளியே துரத்தி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் அப்படியே பார்த்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ரிவாலிங்காக இருக்குது, இதை போய் நான் எப்படி வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போட முடியும்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறா. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே கால் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு எங்களுக்கு 3 lakh ரூபி காசு கொடுக்கணும்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட அப்பாவுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்ன வசதி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் வந்து பார்த்துட்டு தானே இருக்கோம், இது வந்துட்டு நீ எங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக செலவழிச்சதுக்கு கொடுக்க வேண்டிய காசு, அதை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற சைட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனோட ரூம்குள்ளே போய் பார்க்குறா. நல்ல வேலை அவன் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் அங்கே குளிச்சுட்டு வர்றதை பார்த்துட்டு அவனோட பாடியை பார்த்து அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவன் வாட்டுக்கு வந்து பார்த்து தொலைஞ்சிட்டியா, நான் தேவையில்லாமல் வந்துட்டு நம்மளை கறி கொட்டிகிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்துட்டு அங்கே போக முடியாமல் போயிடுது. யார் உள்ளே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வேமா அங்கே பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக்காகி போய் எழுறா. அப்போ அங்கே வந்துட்டு எந்திரிச்சு போக முடியாமல் இப்படியே உட்காந்தே அவள் கடைசியில் அங்கே தூங்க மேற ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவோட ஃபோன் அங்கே ரிங் ஆகும்போது அங்கே கீழே ஃபோன் விழுந்திருக்கு. அதை எடுக்க வரப்ப ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே கையை வந்து டச் பண்ணதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்கான். ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லு, நீ எப்போ இங்கே வந்து அப்படின்ற சொன்னதும் நான் இப்போ தான்ப்பா வந்தேன் அப்படின்ற சொன்னதும் நீ இப்போல்லாம் ஒன்றும் வர கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது ஸ்லிப்பாகி விழுந்து 2 பேரும் பக்கத்தில் வந்து
க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்து பார்ட்டிக்காக அந்த லேடி அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. தேவையில்லாமல் இதுக்காக நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ எனக்கு கால் வந்துடுது, இப்படி ஃப்ளார் பாட்டில் வந்துட்டு ஹீரோவோட தாத்தாவோட பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாங்குறதுக்காக அதை போனதுமே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜியாங் இருக்கான். அவன் லிண்டான்னு ஒரு லேடியை போய் அங்கே வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருக்கான் போல. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவகிட்ட இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்னமோ வந்து கேர்ள் என்ன ஆன்டி மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவ அசிங்கப்படுத்துறா. உன்னையெல்லாம் வந்துட்டு இங்கே வரதுக்கு தகுதி இருக்கா, உன மாதிரி ஆளுக்கலாம், இதெல்லாம் டாலர் கணக்கில் வித்துட்டு இருக்குது, பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. அப்போ அந்த மேனேஜர் வர ஓமே இவட்ட காசே கிடையாது, இவ்வளோ போது அடிச்சு வெளியே வரட்டுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் ஒரு லிமிட்டை தாண்டி நீ பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இவங்க அப்பாவை வந்துட்டு இவன் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கான், எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருக்காக நீ ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிட்டு இருக்க, அதனால தான் அப்படின்றத சொல்லியிருந்திருக்கான். அப்போ இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு இவனுக்குமே பிரேக்கப் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு எதுக்காக அப்படி வந்துட்டு இருக்கீங்க, வெளியே போங்கன்னு சொல்கிறப்ப என்னோட ஹஸ்பண்ட் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு பாட் வந்துட்டு அதை தான் நான் வாங்க வந்திருக்கேன்னு சொன்னதும் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது லூயான் அப்படின்றத சொன்னதும் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அப்படிலாம் யாரும் இல்லையே, என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா, காசு இல்லாமல் வந்துட்டு இங்கே வந்து எதுக்காக அப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. வந்துட்டு இந்த லேடி அடிச்சு வெளியே வரட்டி விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அப்பங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்கே ஸ்டிக்கை வச்சுட்டு ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறப்ப அடுத்த ஸ்டெப் அவன் வந்துட்டு வரங்குள்ளையுமே ஸ்லிப் ஆகும் பாட்டு அங்கே கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிருது. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் அசிங்கப்பட தேவை கிடையாது, நீ வந்து அந்த ஓனருக்கு கால் பண்ணி விடு, இந்த பாட்டை நாங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணுறோன்னு சொன்னதும் அதே மாதிரி நம்ம ஹீரோங்க பண்ணி விட்டதுமே அங்கே ஓனர் பயந்தடிச்சு வேமா வந்துட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணி வந்துட்டு நிப்பாட்ட ட்ரை பண்ணுறாரு. பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அங்கே அந்த மேனேஜரை போட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. படுவாய் பையில எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னதும் நான் வேற ஒரு கஸ்டமரை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னதும் என்னடா கஸ்டமரை பார்த்துட்டு இருந்த, பிச்சைக்காரங்களுக்காக கோடிக்கணக்கில் வர வேண்டிய ப்ராஃபிட்டை கெடுத்து விட்டுட்டே அப்படின்ற சைட் அவர் ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா என்னை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்காக. பட் நீ எதுக்காக தனியாக வந்த, உன்னோட அசிஸ்டன்ட் எங்கே அப்படின்ற சொன்னதும் எனக்கு கண்ணு தான் தெரியாது, நான் ஒன்றும் முட்டாளெலாம் கிடையாது, என்னை எனக்கவே பாதுகாத்துக்க தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் டாக்ஸியை கூப்பிட்டதுமே அவன் வந்துட்டு ப்ளீஸ் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வை அப்படின்ற சொன்னதும் நீ தான் இப்போ சொன்ன நீ வந்துட்டு கண்ணு தான் தெரியாது அறிவாளின்னு சொல்லிட்டு ஏன் நீயாவே உட்கார முடியாதா அப்படின்ற சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோ ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் அங்கே உள்ளே உட்கார வச்சுட்டு இதுக்கு நீ எனக்கு $2 கொடுத்துடணும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன உனக்கு வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு பண கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு காஃபி போட்டு தர சொல்கிறான். ஹீரோயின் அங்கே முடியாதுன்னு சொன்னதும் உனக்கு நான் இதுக்கு வந்துட்டு காசு தரேன் நீ போட்டுத்தான்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்ததுமே அவன் பேமெண்ட்டுமே பண்ணி விட்டதும் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் தூங்கிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் தூக்கம் எந்திரி அப்படின்ற சொன்னதும் என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட ரூமில் எதுக்காக அவ்வளோ காலையில் எழுப்புறேன்னு சொன்னதுமே என் கூட சேர்ந்து நீ ஜாக்கிங் வா அப்படின்ற சொன்னதும் அப்போல்லாம் நான் வரமாட்டேன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னதுமே நீ இப்போ வந்தேன்னு வச்சுக்கோமே உனக்கு நான் காசு கொடுப்பேன்னு சொன்னதும் உடனே அவள் வந்துட்டு அங்கே கிளம்பிடுறா. நான் வந்துட்டு என்ன உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணுமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இது எனக்காகவே உருவாக்கப்பட்ட வழி அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ஓடிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ எனக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னால் முடியாதுடா சாமி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அந்த மெய்டு அதெல்லாமே பார்த்துட்டு அந்த லேடிக்கு என்னமோ வந்து வயிறறி ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக அங்கே வந்துட்டு தூண்டி விழுறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு வந்து அந்த பொண்ணை நம்பாதீங்க, அவள் வந்துட்டு உங்கள் பக்கத்து ரூமில் தான் நான் வந்துட்டு கொடுத்தேன் ரூம்பு, ஆனால் அவள் வேணான்னு சொல்லிட்டு இப்போ தூரமாக எடுத்துக்கிட்டா அப்படின்ற சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டதுமே நீங்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காமல் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பட் இருந்தாலுமே அவனுக்குமே அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு, ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு அவன் நைட்டு ஃபுல்லாமே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ உடனே அவன் நம்ம ஹீரோயின் அவனோட ரூம்க்கு அங்கே வந்து வர சொல்லிடுறான். ஹீரோயின் பார்த்தாங்க அசந்து நல்லா தூங்குறா, என்ன கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளே எனக்கு மட்டும் ஏன் தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து நைட்டு ஃபுல்லாமே அவங்க சுற்றிட்டே இருக்கான். இவளுக்கு உண்மையிலே என்னை பிடிக்கவே இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா நெக்ஸ்ட் மார்னிங்கே ஆகி போயிடுது. அவன் பக்கத்தில் அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கான், என்ன இவன் இன்னுமே நல்லா தூங்கிட்டு இருக்காளே உண்மையிலேயே வந்துட்டு என்னை லைக் பண்ணலையான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் ஃபேஸை கொண்டு வந்ததுமே ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். கண்ணை வந்து அவள் இருக்கலாம் முடிக்கிறான். நம்ம ஹீரோ இவளை கிஸ் பண்ணுற மாதிரி
மாதிரி பக்கத்தில் போகணும்னு சொல்லிட்டு போனதுமே என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஜாக்கிங் போக டைம் ஆயிடுச்சு, நீங்கள் தள்ளுங்க அப்படின்ட்டு சொன்னதும் அலெக்ஸாவுமே இப்போ ஜாக்கிங் போக டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு இன்னுமே ஷாக்காய் போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம், நைட் ஃபுல்லாக நான் தூங்காமல் வந்துட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தேன், நான் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த அலெக்ஸாவுமே கண்ணு தெரியாதவங்களுக்கு என்னது தெரிய போகுதுன்னு சொன்னதும் கோவமாயிட்டு தலைக்கணி தூக்கி அவன் எரிஞ்சிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருது. தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்காக வாங்கி கொடுத்துருக்கான். இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்துட்டு போட்ட பிறகு விற்றுக்கலாமாப்பா அப்படின்ற சொன்னதும் உனக்கு என்ன அவ்வளோ தூரத்துக்கு காசுக்கு கஷ்டமாக இருக்குது, பேசாமல் நான் வந்துட்டு உனக்கு மாதத்துக்கு ஒரு 10 மில்லியன் காசு கொடுத்துறவா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு வீட்டுக்கு வரும்போது அப்போ அந்த லேடி வந்து தேவையில்லாத வேலை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு காசு கேட்டாங்க. 1 மில்லியன் கார்டு இவங்க தான் கொடுத்துட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, இதை பற்றி எனக்கே தெரியாது, இவங்க யார் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் ஹீரோக்கு செம்ம டென்ஷனாக போயிடுது. நீ தேவையில்லாத வேலை நிறைய இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க வேலையை ஏதோ நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க சாரி கேட்டுட்டு போகிறாங்க. திரும்ப பார்த்தா திருட்டு லேடி அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சிருந்த கிஃப்ட்டை ஒத்துக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. லேடிக்கு என்னன்னா நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரே எண்ணம். எதுக்காக இந்த லேடி இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே பார்த்தா தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்காக அங்கே எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதர், அவங்க அப்பா, அவங்க இன்னொரு பிரதர் ஷென்மே அங்கே இருக்கான். எல்லாருமே நம்ம ஹீரோ அங்கே கவுண்டர் பண்ணி அங்கே பேசிட்டு இருக்கத ஹீரோயின் பார்த்துட்டு இது என்ன வந்துட்டு ஒரு ஃபேமிலி, எல்லாருமே அவனை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்துட்டு ஒரு நல்ல குடும்பம் மாதிரியே தெரியலையே, எல்லாருமே வந்துட்டு சொத்துக்காக தான் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட மைண்டில் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவங்கவுங்க பர்த்டே கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது அவங்க பிரதர் ஒரு ட்ராயிங் கொடுக்குறான். பிறகு நம்ம ஹீரோ கொடுக்குற கிஃப்ட்டுமே அதே மாதிரி இருக்கவுமே இதில் யார் கொடுத்தது ஒரிஜினல் அப்படின்ற சைட் அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவங்க பிரதர் உடனேவும் நீ வந்துட்டு இதே மாதிரி பெயிண்டிங் தான் வாங்க போகிறேன்னா நான் ஒரிஜினலில் ஏன் வாங்க போயிருக்கேன், நீ வந்துட்டு இப்படி காஃபியெல்லாம் பண்ணலாமான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ சாரி கேட்க போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ சாரி கேட்கணும், நீ வச்சுருக்கதா ஒரிஜினல் பெயிண்டிங், அவன் வச்சுருக்கதா ஃபேக் அப்படின்ற சொன்னதும் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு சண்டைக்கு வந்ததுமே தாத்தா நீங்கள் வாய முடுங்கன்னு சொல்லிட்டு இது எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதுமே தாத்தா அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க அந்த பெயிண்ட் கலர் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணது, இது வந்துட்டு தான் ரொம்ப வந்துட்டு பழைய காலத்தில் யூஸ் பண்ணன்ற விஷயத்த சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. அப்போ ஒரு வயசான பாட்டி வர்றாங்க. அந்த பாட்டியை பார்த்ததுமே தாத்தாக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுச்சுக்கு. அப்போ அவங்க இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான், இதுதான் ஒரிஜினல்னு சொன்னதுமே அங்கே அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸே வந்துட்டு தொங்கி போயிடுது, ரொம்ப அசிங்கமாயிருது, அவங்களுக்கு இப்படி ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே உள்ளே போகும்போது அப்போ அசிஸ்டன்ட் இங்கே பாருங்கள் இந்த லேடி பண்ண வேலையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த மெய்ட் வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண இந்த வீடியோ இருக்குது. ஸோ வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் இங்கே இதுக்கப்புறம் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே அங்கேருந்து வேலையை விட்டு துரத்தி விட்டுறாங்க. நாங்கள் தாத்தா இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவங்க அப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கே கண்ணு தெரியாது, அவன் போய் எப்படி பார்ப்பான், ஸோ அதனால் சென்னை வந்து எல்லாமே பார்த்துக்கட்டும்னு சொன்னதும் என்ன தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போ அங்கே அந்த ஷென் சொல்கிறான், தாத்தா நீங்களே சொல்லுங்கள், கம்பெனியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இவனால் வந்துட்டு என்னத்தை பார்த்து வந்துட்டு கரெக்டாக பண்ண முடியும், பேசாமல் இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இவனோட எல்லா பிஸ்னஸையுமே பார்த்துக்கிறட்டுமே அப்படின்ற சொன்னதும் இது ரொம்ப நல்ல ஐடியா அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பேபியை பெற்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற சட்டு கேட்டதும் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே அப்படின்ற சொன்னதுமே அங்கே வந்துட்டு பிடிச்சி அங்கே கிளி வைக்க ஆரம்பிச்சுடா, உனக்கு என்ன வலிக்கலையா அப்படின்ற சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பேசாமல் நீ அந்த பிஸ்னஸை எனக்காக பார்த்துக்கிற வேண்டியதானே அப்படின்ற சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க உண்மையாவா அப்படின்ற சட்டு அவள் கேட்குறா. ஆமாம் நான் அதுக்கு உனக்கு கிஃப்ட்டுமே கொடுப்பேன்னு சொன்னதுமே என்ன கிஃப்ட் அப்படின்ற சட்டு கேட்டதுமே ஒரு பேபி தான் சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திமிர் பிடிச்சவனேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அவங்க பிரதர் அங்கே வந்து அதெல்லாமே கேட்டுட்டு உனக்கும் உன்னோட ஒய்ஃப்க்கு இவ்வளோ தூரத்துக்கு சூப்பரான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் எதிர்கூட பார்க்கலப்பா, 2 பேரும் ரொம்ப நல்லா க்ளோஸாக இருக்கீங்களே, இதுக்கு நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா தாத்தா உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டப்ப நான் தான் அந்த ஜி ஃபேமிலியில் பேசி இந்த பொண்ணை வந்து உனக்காக ஏற்பாடு பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்து மட்டன் தட்டியே பேசிகிட்டு இருக்கான். சரி நீ வந்துட்டு இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது சேரெல்லாம் அங்கே தள்ளி வச்சுட்டு போகிறான். எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ கீழே விழுகட்டும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் கீழே விழுக போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக பிடிச்சதுமே அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியான்னு சொன்னதோ என்ன பேசிகிட்டு இருக்க, ஹெல்ப் பண்ண அப்படியே பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்ச அவனை தள்ளி விட்டு திட்டி விட்டுட்டு போனதுமே அவன் அங்கே கோவப்பட்டு அங்கே கத்திட்டு இருக்கான்.
இப்போல அவங்க தூங்க போனால் இவன் சோபாவில் உட்காந்துட்ருக்கான். எந்திரிச்சு போ, நான் இங்கே தூங்கணும்னு சொன்னதும், அப்படிலாம் நான் வந்துட்டு போக முடியாதுன்னு சொன்னதுமே பிடிச்சவங்க தள்ளி விழுறா. பட் அவன் அதுக்கு எந்திரிக்க மாட்டான். ஸ்லிப்பாகி தெரியாமல் மடியில் விழுந்ததும், பரவாயில்லையே என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீ ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, தெரியாமல் தான் நான் ஸ்லிப் ஆகிட்டேன், ஒன்றும் வேணும்லாம் உன் மேலே ஆசைப்பட்ட விழுகல் அப்படின்ற சைட் அவன் எந்திரிக்கும் போது அவன் விட மாட்டான். பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டுருக்க, என்னை விடு அப்படின்ற சைட் அங்கே பிடிச்சி தள்ளும் போது அவளாவே அங்கே ஸ்லிப்பாகி விழுந்து விழா. அவளுக்கு அங்கே ரொம்ப கோமாகி போயிடுது. எதுக்கெடுத்தாலும் என்னை இவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. பால்கனியில் போய் அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது. எப்படியாச்சும் நான் டைவர்ஸ் வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும், அதான் எனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டர் அங்கே கால் பண்ணிடுறா. எவ்வளோ தைரியம் தான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் வந்தோம்னா நீ வந்துட்டு எங்கள் உள்ளே கூப்பிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் கூட பண்ணி வைக்கல, எங்களை விஐபி லிஸ்ட்டில் கூட நிற்க வைக்கல, வெளியவே நிற்க வச்சிட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவட்ட கோவப்பட்டு திட்டிச்சுக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயம் எல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சுக்கு. தெருவில் நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்துட்டு இதில் என்ன பண்ண முடியும்ப்பா, நானே இன்னும் அந்த குடும்பத்தில் எதுவுமே வந்துட்டு பேச முடியாத நிலமையில தான் இருக்கேன்னு சொன்னதும், இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, ஒழுங்காக நாளைக்கு உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து சேரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட அப்பாவை மேலே அனுப்பி வச்சிருவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிட்டுருக்கா அங்கே கெஸ்ட் ரூமில் தூங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு உள்ளே ஒர்க் நடக்குது மேடம், நீங்கள் இங்கே படுக்க முடியாது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அது எல்லாமே அவர் தான் அங்கே ஹீரோ சொல்ல வச்சு அங்கே சொல்லியிருக்காங்க போல். கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவர் ரொம்ப ஆட்டிடியூடோட ஓகே ஓகே அப்படின்றத சொன்னதும், பார்த்தியா வேலை முடிஞ்சது எப்படி தூரத்துக்கு பேசிட்டுருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கோமாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் தூங்குறதுக்காக ரூமுக்கு போனால் ஹீரோ ஆல்ரெடி இங்கே சோபாவில் படுத்திருக்கான். இவங்க போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா, இவனை என்ன சொல்லி என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, நான் என்னோட அப்பாவை காப்பாற்றணும், என்னோட திங்ஸ் அங்கேருந்து எடுக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. நாளைக்கு எப்படியாச்சும் இவனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நைட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே புலம்புற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஷாக் ஆகிடுச்சுக்கு. அவனுக்கு ஒரு கனவு வந்துட்டுருக்கு. சின்ன பிள்ளையில அவன் எங்கே காணாமே அம்மாவான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பிளட்டாக இருந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவங்க அம்மாவோட டெட் பாடி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே கதறி அழுதுருக்கான். இப்போ அது எல்லாமே அங்கே கனவுல வந்ததுமே அவன் பயந்து போய் அரண்டி எந்திரிக்கவுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உனக்கு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இவனுக்கு முழிப்பு அங்கே பற்றி ஏதோ பொருத்திருக்கா போல். அந்த வாசனை அடித்ததுமே இது யார் இந்த மாதிரி இங்கே பொருத்தி வச்சது, எதுக்கு பண்ண ஆஃப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு சண்டை போட்டதும், நீ தேவையில்லாமல் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கத்திச்சிருக்கா, இதோட ஸ்மெல்லை நீ நல்ல உணர்ச்சிகரமாக அப்படியே ரசிச்சு பாரு, அது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ரிலாக்ஸாக மைண்ட் அப்படியே அப்செட் ஆகாமல் வச்சு அதோட ஸ்மெல்லை பிடிச்சதுமே அவனுக்குமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு தண்ணியை கொடுத்துட்டு அவனை சமாதானப்படுத்திடுச்சேக்கா. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இந்த பத்தி ஸ்மெல்லை பார்த்துட்டு இவன் இவ்வளோ தூரத்துக்கு டென்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு அதை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் கூட நெக்ஸ்ட் டே காரில் போகும்போது இப்போ விசாரிக்கிறப்ப அங்கே உங்கள் பிரதர் இப்போ என்னன்னு தெரியல வேற ஒரு குரூப்போட சேர்ந்து அடிக்கடி மீட்டிங்லாம் வச்சுட்ருக்காருன்ற விஷயத்த சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி கேட்டதுமே அந்த ஃபேமிலிக்கு அவங்களுக்குமே ஒரு நல்ல உறவே கிடையாது. அவங்க அப்ராடில் படிச்சுட்டு இருந்தாங்க, வரவுமே பிடிச்சி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க பாஸ் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க ப்ரப்போசர்கிட்ட தான் கால் பண்ணி பேசிட்டுருக்கா. எனக்கு முக்கியமான வேலையாக வந்துருச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட ஒரு பாய் கூட சொல்ல முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக நம்ம திரும்ப எப்போனாலும் மீட் பண்ணலாம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கார்க்குள்ளே போய் உட்காந்ததுமே இவங்க தங்களோட பேச்சை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் அவன் பிடிக்காமல் இருக்கவுமே நம்ம மேனேஜருக்கு அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. என்னடா அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க வீட்டுக்கு முன்னாடி அங்கே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட நீ இப்போ என்னோட கையை பிடிச்சிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் கையை பிடிக்கிறா. பட் கொஞ்ச நேரத்தில் விட்டதுமே என்னாச்சு அப்படின்ற சொன்னதும், நீ இப்போ என்னோட வீட்டுக்கு போயிட்டுருக்க, ஸோ நீ அவங்க முன்னாடி கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், எதுக்காக அப்படின்றத சொன்னதும், அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது, நீ எப்படி எப்பயுமே ரூடாக இருப்பியோ அதே மாதிரியே என்கிட்ட பிஹேவ் பண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்கு கோவமாயிட்டு, என்னோட ஃபேமிலியில் பொண்ணுங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க, நீ என்ன என்னை பற்றி இப்படியே நினச்சிட்ருக்கன்னு சொல்கிறப்ப காலில் ஓங்கி மிதிச்சிட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியுண்டான்னு சொல்லிட்டா. அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பு வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மாவும் சிஸ்டருமே அங்கே வந்துட்டுருக்காங்க. என்ன மருமகனை இவ்வளோ தூரத்துக்கு வெளியே வச்சு நிற்க வச்சுட்ருக்க, நீ ஃபஸ்ட்டே அவரை கூட்டிகிட்டு வந்திருக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க சிஸ்டருக்கு பார்த்தா ஹீரோவை அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்கா. காதிலேருந்து போட்டிருக்க எல்லாமே ஒரு பிராண்டடாக இருக்குது.
ஸோ வந்துட்டு இது எல்லாமே எனக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. அவள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அங்கே அந்த பார்ட்டியில் தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணியிருக்கா. அவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டுருக்கா. அவள் ரொம்ப நல்ல மாதிரி இவன் முன்னாடி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்டிங் போட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டாங்க. கோவப்பட்டாங்க, சண்டை போட்டதும் இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீ எதுக்காக அவங்ககிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், அவள் சின்ன வயசுலேருந்து என்கிட்ட இருந்து விலகியே வளர்ந்தாளா, அதனால தான் இப்படி இருக்கா, நீங்கள் அவளை திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதுமே நான் என்ன சொன்னால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிறகு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் ஃபாதர் கூட சேர்ந்து நம்ம ஹீரோங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அந்த ஆளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. உனக்கு கண்ணு கூட தெரியாது, ஆனால் நீ சூப்பராக ப்ளே பண்ணுறீ அப்படின்ற சொன்னதும் எனக்கு மெமரி அதிகம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. என்ன சொன்னால் இவங்க கிட்ட என்ன மாதிரி இவன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்கே கவலையாயிடுச்சு அவளுக்கு. அப்போ அவங்க அம்மாவுமே எங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்ததும் அவங்க சிஸ்டர் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஊட்ட போகும்போது அதெல்லாம் தேவையில்லை, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோயின். சரி ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட கார்டை கொடுங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, கார்டா நீ செலவழிச்சிருவ காசு எல்லாத்தையுமே, அதுக்காக தான் நான் பத்திரமா வச்சுருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்கிறப்ப அவங்க ஸ்டெப் ஃபாதர் நீ எப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அவளோட பொருள் அவட்ட கொடுத்துரு அப்படின்ற சொல்லிட்டு அந்த நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க இல்லை கார்டு எங்கேயோ நான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன், தெரியல எங்கே போச்சுன்னு சொன்னதும் அப்படியே விஷயம், ஆனால் இப்போ வரைக்கும் ஷாப்பிங் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆல்ரெடி அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்கும்போது இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே யாரோ திருடிட்டாங்க போல், நான் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர் பயந்து போயிட்டு ஐயோ கார்டு என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் மறந்து போயிட்டு உங்ககிட்ட கொடுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே இதுலேருந்து காசெல்லாம் நீ செலவு பண்ணியிருக்கியே அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நான் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே அப்படியா நீ உடனே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னதும் உனக்கு என்ன அவ்வளோ அவசரம், நாளைக்கு பேங்க் போயிட்டு நான் கொடுத்துறேன்னு சொன்னதும் அதுக்கே பேங்க் போகணும், ஃபோன்லேருந்தே நீ அனுப்பலாமே அனுப்பிவிடு அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவள் எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ உன்னோட சிஸ்டருக்கு காசு தேவை இருந்திருக்கு எடுத்திருக்காங்க, அதுக்காக நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவளுக்கு இன்னமே கோவமாயிடுச்சுக்கு. இவனை பார்த்தியா என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கான், வேற பொண்ணை பார்த்ததுமே கண்ணு தெரிலனாலும் இவனோட புத்தியை பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு ஹீரோயினுக்கு. அப்போ இவன் நல்ல மாதிரி முன்னாடி நடிக்கிறமேன்னு சொல்லிட்டு அந்த காசை உடனே அங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே நல்ல வேலை தான், சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்பணும்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ எனக்குமே ஒர்க் அதிகமாக இருக்குது, நான் இப்போ பிஸ்னஸ் மீட்டிங்காக போகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போயிடுறான். இப்போ அவங்க அம்மா உனக்கு என்ன அவரை பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ உன்னோட சிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா, இப்போ போய் நீ எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு சொன்னதும் அதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நான் அவ்வளோ சொல்லி நீ எதுக்காக அவங்ககிட்ட போய் இப்படிலாம் நல்ல விதமாக நடந்துக்கிட்ட அப்படின்ற சொன்னதுமே அது உன்னோட ஃபேமிலி இல்லையா, அதனால தான் நான் கொஞ்சம் கருணை காட்டினேன்னு சொன்னதும் அதுக்கெல்லாம் அவங்க தகுதி இல்லாதவங்க, அவங்கள பற்றிலாம் உனக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீமே என்ன சீட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா நீ என்னை பற்றி இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி இவன் என்னமாச்சும் பண்ணிட்டு போகிறான், இவனை என்னோட அப்பாவை காப்பாற்றணும் காசு தேவை அதுக்காக தானே நான் மேரேஜ் பண்ணேன், இவன் மேலே எனக்குலாம் லவ்வாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நான் உன்ட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேச வரா. அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி அப்பாவுக்கு டிஸ்சார்ஜ் கிடச்சிருச்சு, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு கோவமாயிருது. அது எப்படி உடனே டிஸ்சார்ஜ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வேமா இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே இப்போ அவள் எங்கே போயிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும் என்னாச்சும் தெரியலே பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்கள் மேலே அவங்க கோவமாக இருக்காங்களோ, அவங்க என்ன பேச வந்தாங்கன்னு சொன்னதும் அவள் ஏதோ சொல்ல வந்தா பட் சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டா அப்படின்றத சொன்னதும் யாருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்க இல்லையோன்னு சொன்னதுமே இங்கே பக்கத்தில் வாயேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு எத்து வித்து விடுறான். என்ன பேசிகிட்டு இருக்கா ஒழுங்கா அப்போ என்ன விஷயம் கண்டுபிடி அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை மீட் பண்ணிவிட்டு என்னோட அப்பா எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே என்ன சொல்லிட்டு இருக்கம்மா அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவங்க சொன்னாங்களே அப்படின்ற சொன்னதும் என்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கோப்பழா. அவங்க இப்போ சிஸ்டர் ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவருக்கு மீட் பண்ண போகிறோன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ற சொல்கிறாங்க. ஹீரோயின் போனதுமே எதுக்காக அப்படி வேலை பண்ணிட்டுருக்கீங்க எங்கே நின்று எங்கள் அப்பாவை எங்கே அப்படின்ற சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்டதும், நீ தானே அன்னைக்கு சொன்ன அவர் உனக்கு மட்டும் அப்பா கிடையாது எனக்கு தான் சொல்லிட்டு, நானுமே அப்படின்னு அவரை நல்லா பார்த்துக்கறணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். அவரை கூட்டிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு அவரை மீட் பண்ணணும்னு நினச்சேன்னா கூட்டிகிட்டு போய் லூ ஃபேமிலியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை, அந்த குடும்பத்தோட மருமகளாக வரணும்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, தாத்தா இதுக்கு எப்பயுமே ஒத்துக்க மாட்டார், அதுக்கு லூயானுமே ஒத்துக்க மாட்டான்னு சொன்னதும், அப்படின்னா உன்னோட அப்பா வந்து சாகிறத நீ கண் கூட பாருன்னு சொல்லிட்டு அங்கே அவரோட மாஸ்க்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி வீடியோ காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு, உனக்கு என்ன அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதானே நான் பண்ணுறேன், பட் என்னோட அப்பாவை ஏதாச்சும் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேக்கா. இந்த லேடிக்கு வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு பாசமே இல்லை, அவன் மேலே மட்டும் பாசம் வச்சுட்டு அங்கே சின்ன பொண்ணு எப்படியாச்சும் மருமகள் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா அவளை அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்புனதுமே நான் வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி லக்ஸரியான ஒரு லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா நம்ம ஹீரோயின்ட்ட. இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கூட நீ பேசுகிற வேலை, சாரி அதுக்கப்புறம் தூங்குற வேலை, இந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணிக்கக்கூடாது, எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தமானது, நீ அந்த கார்டு வந்துட்டு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு வாங்கின பார்த்தியா, அந்த கார்டு வந்துட்டு இப்போ எனக்கு சொந்தமானது, அவரே எனக்கு சொந்தம்னா எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஓவராக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே எதுவுமே பேச முடியலை. இப்போ நான் திடீர்னு போய் அவரை வந்துட்டு நான் உங்கள் ரூம் கூட தூங்க மாட்டேன்னு சொன்னேன்னா அவர் வந்துட்டு ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாரான்னு சொன்னதும், என்ன ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்க, உன் மேலே அவருக்கு வந்து லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஃபர்ஸ்ட் அவர் உன்னை பக்கத்துலேயாச்சும் உட்கார விடுறாரா, நீ எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நீ வந்துட்டு கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. பிறகு ஹீரோட ரூமுக்கு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, என்னோட சிஸ்டரை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்ச நாளைக்கு என் மனசு சரியில்லாமல் இருக்குது, அவளுமே என் கூட சேர்ந்து ஸ்டே பண்ணட்டும்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நேற்று முடிக்க கழுவி ஊற்றிட்டு இருந்தா, இன்றைக்கி என்ன திடீர்னு பாசம் அப்படின்ற சைட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் பாவம் அங்கே வந்துட்டு அப்போங்க நம்ம ஹீரோ சரி ஓகே நேற்று எதே என்கிட்ட சொல்ல வந்து என்ன விஷயம்னு சொல்கிறப்ப அவங்க வந்து விழா நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வர்றியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொன்னதுமே அப்போ அங்கே அவள் வேமா போனதும், நீ வந்து தனியாக அவனை எப்பயுமே மீட் பண்ண முடியாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு சாப்பிட்டுட்டு இருந்தா ரொம்ப நல்லவ மாதிரி அவனுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு உங்களோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகிட்டு அவங்க இருந்து போகிறா. அதுக்கப்புறம் அங்கே பிளாட் பாட்லாம் அங்கே வந்துட்டு கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னா நீ பேசுகிற வேண்டியதானேன்னு சொல்லும் போது திரும்பவுமே அவன் அந்த இடத்துலையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ எங்கே வந்துட்டு நீ இப்போ போயிட்டுருக்கான்னு சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு அப்படின்ட்டு சொல்கிறப்ப, இல்லை என் சிஸ்டர் என் கூட சேர்ந்து கொஞ்ச நாள் தூங்கட்டுமே அதுக்காக தான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் ஹீரோக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாய் போயிடுது. அப்போ அவள் எனக்கு வந்துட்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ண, ஸோ அதனால் வந்துட்டு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், உன்னோட அப்பாவை நான் பேச வைக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. பார்த்தா அவங்க வீடு ஃபுல்லாமே இங்கே வந்துட்டு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இல்லை அதெல்லாம் இல்லை, இந்த பத்தி இருக்கு இல்லையா அதை நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொன்னதும், நீ அதை இங்கேவே வை, இந்த ஸ்மெல் ஃபஸ்ட்டு எனக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதாவே சொல்கிறான். என்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னையா, அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நீ என்ன ரெடியா இல்லையா, ஃபஸ்ட்டு நீ சொல்லி முடின்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின் நீ அவன்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் சொன்னால் நம்புவியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அது உன்னை பொறுத்து தான் இருக்குன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு வேமா போனதும், உனக்கு மணின்றது ரொம்பவே பிடிக்கும்னு தெரியும், பட் நீ என்னை வந்து ஏமாத்திர மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப கோவமாயிருது. நீ அப்படின்னா என்னை பற்றி இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு, நீ அப்படிலாம் கவலைப்படாத, நான் எதுவும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் அவங்க ஃபேமிலி வந்துட்டு அவங்கள மிரட்டி தான் இங்கே வர வச்சுருக்காங்க, அவங்க அப்பாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு. அதனால தான் அவள் வந்துட்டு இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளா, சரி ஓகே நம்மளும் அதவே கண்டினியூ பண்ணலாம், அவங்க அப்பா வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அவங்க சிஸ்டரோட சேர்ந்து நான் க்ளோஸாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணாதான் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுன்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே அவங்க சிஸ்டர் பார்த்தா யார்ட்டையும் அங்கே சேட் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இப்படி சூப்பராக லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன், என் சிஸ்டர் வாழ்றது எனக்கு பிடிக்கல, அந்த இடத்த நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், சரி ஓகே நம்ம வந்துட்டு என்ன அவ கூட சேர்ந்து ஏதாச்சும் பண்ணலாமான்னு சொன்னதும், பண்ணிட்டா போச்சு நீ உடனே கிளம்பி இங்கே வரையா அப்படின்ற சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட ஃப்ரெண்டு வந்து வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அவங்கள உள்ளே கூட்டிட்டு வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட வேகமாக போயிட்டு, என்னோட சிஸ்டர் போய் 1/2 hour ஆயிடுச்சு பார்க்க போகிறேன்னு யார்ட்டையும், ஆனால் இன்னுமே வரல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவனையுமே அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே
வந்ததுமே அந்த பசங்களை பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ தப்பாக தோணுது. அங்கேருந்து போகும்போது அங்கே வேமா அங்கே வந்துட்டு அந்த பசங்க கையை பிடிச்சதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அறிஞ்சதுமே, பாத்தியா இவ எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னை விடுங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவங்க சிஸ்டரும் வந்துடுறாங்க. அவள் நீ எப்படி வந்து நம்மளோட பிரதர் இன்லாக்கு நீ இப்படி வந்து துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஆக்டிங் போட்டுட்ருக்கா, என்ன பேசிகிட்டு இருக்க, இது வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ தானே கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எப்போ போய் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணுறா. அப்போ அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருமே ஆக்டர் தானான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப காட்ஸை வச்சு அடிக்க வச்சதும், ஏ சோனா நீ தானே வந்து வர சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் பார்த்து கேட்டதும், நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்க பயங்கரமானவங்க தான், கடைசியில் வந்துட்டு என்னவே வந்து மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்களான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இப்போ நான் சொல்கிறத நம்புவியான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்டதுமே, என்னால் எது கேட்க முடியுதோ அதை தான் நான் நம்புவேன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே நீ நம்ப வேணான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி போலீஸில் கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அந்த பசங்க கத்திட்டு இருக்காங்க. உன் பேச்சை கேட்டு நம்பி வந்ததுக்கு இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாமே அங்கே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. நான் இந்த வீட்டோட ஓனர் ஆகிட்டா, நான் வந்துட்டு உன்னை இங்கெல்லாம் வந்து போக சொல்ல மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, சிஸ்டர் என்ற முறையில் நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கிடலாம், நீ வந்துட்டு இப்போ போகணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும், நீ தேவையில்லாமல் எதுவும் பேச தேவை கிடையாது, உனக்கு என்ன தேவையே கிடச்சிருச்சுல்ல, ஃபஸ்ட்டு என்னோட அப்பா எங்கே இருக்காருன்னு சொன்னதுமே நான் எப்படி உடனே சொல்ல முடியும், நான் இந்த வீட்டோட உரிமையான வந்துட்டு முதலாளி ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொன்னதும், நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே அந்த 2 பசங்களையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம ஹீரோட்ட. பாஸ் இவங்ககிட்ட வந்து கேட்டால் உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும், இவங்களுக்கு வந்துட்டு உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுங்கன்னு சொன்னதும், நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்காக அவங்க சூப் கொண்டு போகும்போது மெய்ட் வந்துட்டு நீங்கள் உள்ளே போக முடியாது, அவர் வந்து பிஸியாக இருக்காருன்னு சொல்கிறப்ப, உன்கிட்ட போய் எனக்கு என்ன பேச்சு, நீ ஜஸ்ட் இந்த வீட்டோட வந்து ஒரு மெய்டு மட்டும்தான், படிக்காதவ, இந்த சூப்பை கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. பிறகு எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதோ, அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அவளையுமே வந்துட்டு என்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வாங்க, பிறகு நம்ம ஹீரோயினையுமே வந்து கூட்டிகிட்டு வரவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோட்டாங்க சீனை போட்டுட்டாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு உங்களை எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரெடியாகி வந்துட்டு அவனை அங்கே டச் பண்ணிவிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிடிச்சவங்க தள்ளி விடுறப்ப அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அது எல்லாமே அங்கே வந்து வீடியோ மூலமாக பார்த்துட்டு தான் இருக்கா. அப்பாவே நீங்கள் வா அப்படின்ற செட்டங்க கையை பிடிச்சி கூப்பிட்றப்ப இவனை மாதிரி ஒரு ஜென்மத்தை போய் நான் வந்துட்டு எதுக்கு பார்க்கணும், இவன் அதுக்குள்ளே பாரு டைவர்ஸ் ஆகுங்களே இன்னொருத்தி கூட சுற்றுறான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்றதுக்காக வர்றாங்க, ஆளை காணோம், இவங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்காரு. இவன் இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நல்ல விதமாக நடந்துட்டுருக்கேன், நீ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே வந்துட்டு அவன் காதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு பண்ண விஷயங்களுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டாமா, ரொம்ப நல்ல மாதிரி வந்து நடிச்சுட்டு என்னோட ஒய்ஃபுக்கு எனக்கு நடுவில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட நல்ல விதமாக தான் நான் நடந்துக்கிட்டேன்னு சொன்னதும், ஆமாம் நீ என்னோட கெஸ்ட் அப்புறம் எப்படி நான் நடந்துக்க முடியும், எல்லாமே அவளுக்காக தான் நான் பொறுத்துட்டு இருந்தேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவ சரி ஓகே நீ சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் வந்துட்டு உண்மையாக கூட இருக்கலாம், அவ்வளோ அளவுக்கு நான் நல்லவளாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஃபேமிலியோட பயாலஜிக்கல் டாட்டர் நான் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா, நான் தான் ரிச்சான பொண்ணு அப்படின்றத சொன்னதும், ஓ நீ ரிச்சானவளா, நீ ஃபஸ்ட்டு உன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு பேங்க் கிராஃப்ட் ஆகாமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா அங்கே கால் பண்ணுறாங்க. என்ன இப்போ லூயானோட தான் இருக்கியா, நீ பேசி எப்படியாச்சும் சரி பண்ண சொல்லு, நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப அப்போ அவள் எனக்கு எல்லா விஷயமே இப்போதைக்கு புரிஞ்சுக்கிருச்சு, நீ எதெல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணிகிட்ருக்க, ஆனால் நீ என்ன எதுவுமே பண்ண முடியாது, அவங்க அப்பா வந்துட்டு என் கையில் இருக்காரு, ஸோ வந்துட்டு உனக்கு தேவைன்னா நீ வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்கிறப்ப எந்த ஹாஸ்பிட்டலை பற்றி பேசிகிட்டு இருக்க இதையா அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சா அந்த டாக்டர் அங்கே வந்துட்டு காலை பிடிச்சவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நீ வந்து எனக்கு அணுகாணிச்சு என்னை இந்த வலையில் மாட்ட வைக்கணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நான் இங்கேருந்து போக போகிறேன், பேசாமல் இதை வச்சு மிரட்டி என்னோட அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீ இப்போ இதை வந்துட்டு ஒழுங்காக வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோமே என்னோட அப்பாவை பற்றி நான் கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே வைரல் ஆக்கி விட்டுருவேன்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு நீ வந்து செத்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போகிறா. ஆனால் அப்போ அங்கே வந்துட்டு கார்ட்ஸ் அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ பதட்டமாயிட்டு அவள் அங்கே தேடினதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக
போயிருது நம்ம மேலே எவ்வளோ லவ்வான்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எல்லா விஷயத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ண போது அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்துடுறாரு. இந்த தைரியத்தில் தான் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டும் போது நம்ம ஹீரோ நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு சொன்னதும் இல்லை இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்கா. கடைசியில் அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து அந்த வீடியோ எப்படியோ தெரியாமல் கைப்பட்டு அங்கே அப்லோட் ஆயிருது போல். அது வைரல் ஆகிட்டு இருக்காங்க, கழுவி கழுவி அசிங்கமாக ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிட்டு இருக்கு. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு தாத்தா கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காரு. என்ன வேலை பண்ணீங்க, யார் இந்த வீடியோவை போட்டு விட்டுச்சு, நம்ம வந்துட்டு குடும்ப மானமே போயிருச்சு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் பேசாமல் நம்ம உண்மையை ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போது நம்ம ஹீரோ தாத்தா நான் தான் இதை பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு, நீ என்ன வந்துட்டு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கியா இதெல்லாம் போட்டு விட்டு பெரிய ஆள் ஆகுறதுக்கு, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேமிலி, அதை மட்டும் நீ மறந்துடாது அப்படின்றத சொன்னதும் தாத்தா அந்த பொண்ணு அளவுக்கு மீறி நடந்துக்கிட்டா, அவங்க ஃபேமிலிக்குமே ரெப்புடேஷன் கிடையணும்லன்னு சொன்னதும் அந்த ஃபேமிலிக்கு என்ன ரெப்புடேஷன் இருக்குது, ஆல்ரெடி தான் எல்லாம் கெட்டு போயிருச்சு, இப்போ நம்ம ஃபேமிலி மரியாதையெல்லாம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுருக்காரு. அவங்க ஸ்டெப் மதர் இவனை மாதிரி ஆளெல்லாம் போய் எப்படி நம்ம வந்துட்டு அங்கே கம்பெனி ஓனராக மாற்ற முடியும், எல்லாமே ரெப்புடேஷன் கெட்டு போயிடும், மற்றவங்க எப்படி ஒத்துக்குவாங்க, பேசாமல் நம்ம ஸ்டென்னை வந்துட்டு மாற்றி விட்டுலாமேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு இவன் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை. உடனே அந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவங்க வந்துட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, நான் இப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்ற செட் அவ யோசிச்சு இருக்கா. நம்ம ஹீரோயின் தாத்தா என்கிட்ட இதுக்கு வேற ஐடியா இருக்குது, இது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அப்போ அவங்க ஸ்டெப் மதர் நீ இப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, உன்னால் எப்படி இதெல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சிருவேன், இது வந்துட்டு பாதி வீடியோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள் அவன் வந்துட்டு அந்த பொண்ணு போனப்போ பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான், இந்த வீடியோவுமே சேர்த்து ரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஆனால் நீ அந்த குடும்பத்தோட பொண்ணு உன்னோட பேருமே கெட்டு போயிடும்ல அப்படின்றத சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா, அந்த ஃபேமிலியோட எனக்கு எந்த உறவுமே இல்லைன்னு நான் சொல்லிடுறேன்னு சொல்கிறப்ப அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது தாத்தாக்கு. உண்மையிலே நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, நீயுமே நாளைக்கு வந்துட்டு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு தாத்தா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத சொல்கிறப்ப உனக்கு நான் ஸ்பெஷலான வேலை வச்சுருக்கேன், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவனை வந்துட்டு நீ கண்காணிக்கணும் அவ்வளோதான் சொல்கிறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு இவங்க 3 பேத்துக்குமே அங்கே வயிறறி ஆரம்பிச்சிருது. ரொம்ப டென்ஷன் ஆனதுமே இவ இப்போ தான் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கா, இவ வந்ததானா இவ ஏதாச்சும் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இவளை வேலையை விட்டு தோத்தி விட்டுறான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ரூமில் வந்து அந்த பற்றி எல்லாத்தையுமே இங்கே மாற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட நீ வந்து இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் பண்ணுற, ஆனால் வந்து இந்த ரூமில் வந்துட்டு எதுக்காக வந்து நீ கேமரா ஃபிக்ஸ் பண்ண, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பண்ணேன், அது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் கிடையாது, அவளை மாட்ட வைக்கணுன்றதுக்காக தான் அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு புரியுது இவ வந்துட்டு சும்மா மறைக்க தான் அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு. பட் இந்த பத்தி ஸ்மைல் வந்துட்டு உங்களுக்கு இப்போ பிடிக்குதா, அவன் வந்து எல்லாமே வந்துட்டு புதுசாக மாற்றிருக்கேன், இந்த உலகத்தில் வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு பலவிதமாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு குணமாக தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் சைடா நம்ம ஹீரோ மனசுலேயும் உனக்கு வந்துட்டு பணன்றது ரொம்பவே பிடிச்சமான விஷயம், ஸோ அந்த பணம் எல்லாத்தையுமே என்கிட்ட எப்பயுமே நான் வந்துட்டு வச்சுட்டே இருக்கணும், அப்படின்னா தான் நீ என் கூட சேர்ந்து இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. எனக்கு வந்துட்டு எதுக்காக அவ்வளோ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு, இவனுக்கு என்ன புதுசாக எவனே இவ்வளோ லவ், நான் வந்துட்டு எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஸ்லிப்பாகி அங்கே கீழே விழுந்ததுமே ஹீரோ ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறான். நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே வந்துட்டு வாஷ்ரூம்க்கு பாட்டு வந்து தேடிட்டு இருக்கான். ஹீரோ எனக்கு அதெல்லாமே பார்த்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் வந்துட்டு இங்கே தான் இருக்கேன்னு சொன்னதும் நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே பிடிச்சிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு இப்படி வரும்போது ஸ்லிப் ஆகிட்டேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட உருவம் வந்துட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இன்னும் எனக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். வா உண்மையிலேயே வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சூப்பராக அழகாக இருக்கா, ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதுமே சரி வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு காலில் அடிபட்டுருக்கவுமே அதை பார்த்துட்டு இருந்தா இவன் வந்துட்டு அவ்வளோவே நோட்டீஸ் பண்ணதும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, என்னமோ உனக்கு பார்வை வந்த மாதிரி என்னாச்சு என்னவே பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்லிட்டு நான் இப்போ மருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உடனே வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறான், இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராமாவை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு மெடிசன்லாம் கொண்டு வந்துட்டு கரெக்டாக அங்கே மெடிசன்லாம் எடுத்து கரெக்டான இடத்துல போட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் ஆகிருது. என்ன நான் வந்துட்டு இந்த இடத்துல போடுன்னு சொல்லலை, ஆனால் அவன் கரெக்டாக எல்லாமே எடுத்து அங்கே பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப
ஷாக் ஆகிட்டுருக்கு. உனக்கு எப்படி என் கையில் அடிபட்டுச்சின்னு தெரியும்னு சொன்னதுமே அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு, இல்லை இல்லை நான் உன்னை தூக்குனேன் பார்த்தியா, அப்போ நான் தூக்குறப்போ உனக்கு அங்கே பெயின் இருக்கதை நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் அப்படின்ற சொல்லியிருந்தோம். நம்ம ஹீரோயின் ஒருவேளை நான் தான் ரொம்ப ஓவராக யோசிச்சுட்ருக்கணும். ஏன்னா அவன் உள்ள வாஷ்ரூமில் வரும்போது வேமா வந்துட்டு தேடிட்டு தானே இருந்தான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு, அது எப்படி வந்துட்டு கண்ணு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்படி கண்ணு தெரிஞ்சாலும் இவன் ஏன்ட்ட வந்துட்டு ஏன் மறைக்க போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே டாக்டர் மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். அப்போ டாக்டர்கிட்ட எனக்கு வந்து திடீர்னு நேற்று கண்ணு தெரிஞ்சிச்சு, அப்புறம் பார்த்தா திரும்ப இப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்குது அப்படின்றத சொன்னதும், ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்த வசதா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் அதுக்கப்புறம் மறைஞ்சிருக்குன்னு சொன்னதும், நான் எப்படி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, கூடி சீக்கிரம் உங்களுக்கு சரியாயிரும், நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்க அந்த பர்சன் கூட சேர்ந்து நீங்கள் எப்பயுமே ஒன்றா இருங்க, அவங்க தான் உங்களோட மருந்து அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை இந்த விஷயத்தை பற்றி அவளுக்கு தெரியாமல் நீ பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே யாரோ வந்துட்டு இதெல்லாமே அங்கே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு யார்கிட்டயே கால் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோ அங்கே வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. திரும்ப பார்த்தா அவளை பார்த்ததுமே அவனுக்கு பார்வை வந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ டாக்டர் சொன்னது உண்மைதானு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் ஹாய் அப்படின்ட்டு சொன்னதும் இவனுமே கையை வந்துட்டு தூக்க போகிறான். பட் அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே கண்ணு தெரியாத மாதிரி வந்ததும் ஹீரோயினுக்கு இன்னும் டவுட் ஆகிட்டு கையை வந்துட்டு ஆட்டி ஆட்டி பார்த்துட்ருக்கா. ஓ என்ன இந்த ஃப்ளார்லாம் ரொம்ப அழகாக இருக்கா, பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது பாரு அப்படின்ற சைட்டு அதை பற்றி இங்கே வந்து சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, எனக்கு எப்படி வந்துட்டு இதெல்லாமே தெரியும் அப்படின்ற சைட்டு அங்கே கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் நம்ம வந்துட்டு இவனை டவுட் பட வேணாம் அப்படின்ற சட்டி யோசிச்சுட்ருக்கா. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் வரதை கேட்டதுமே உடனே வந்துட்டு அவன் கேட்டுட்ருக்க மாதிரி வந்துட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன நீங்கள் வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும் சும்மா நியூஸ் தான் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுமே சரி நீ கேளு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காலில் எல்லாமே க்ரீம்லாம் அப்ளை பண்ணும்போது அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு கண்ட்ரோல் அவுட்டாக போயிட்டுருக்கு. கடவுளே நான் வந்துட்டு இப்படிலாம் வந்து இவன்கிட்ட போய் மாட்டிகிட்ருக்கனே, கண்ணு தெரியாமே இருந்திருக்கலாம் போல், இப்படி முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன இப்படி பாடாப்படுத்துகிறாள் அப்படின்ற சைட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஹீரோ அப்படியே பார்க்குறத பார்த்துட்டு என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்றத சொல்லும் போது இப்போ இவனுக்கு பார்த்தா அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது, ஏதாச்சும் மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ மூக்கிலேருந்து பிளட்டாக வர ஆரம்பித்ததுமே என்னாச்சு உங்களுக்கு ஏன் வந்துட்டு இப்படி பிளட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவள் டிஷ்யூ வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கா. பட் வந்துட்டு இவன் கரெக்டாக வாங்கினதும் அதுக்கப்புறம் மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு வேறு பக்கம் வந்துட்டு எடுத்துகிட்டு இப்படியே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு எப்படியோ சமாளிக்க வேண்டிய நிலைமையாயிருது. ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டுது. நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ஐயோ இப்படிலாம் பக்கத்தில் இருக்கா, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா உண்மையிலே தூங்கிட்டாளான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பட் ஹீரோயினுமே அங்கே தூங்கலை. அங்கே வந்துட்டு என்ன தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் பார்த்து அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறா. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, என்ன தான் நடந்துட்டுருக்கு எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவன் இங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் கடவுளே போயிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அவளுக்கு அங்கே சூப்பராக வெல்கம் கொடுக்குறாங்க. எங்கள் பாஸோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு வெல்கம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு சும் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, நான் வந்துட்டு உங்களை கவனிச்சுக்கிறதுக்காக இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இவ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு யாருக்கும் இன்ஃபார்ம் கொடுத்தவ. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இங்கே வந்துட்டு உங்களை யாருமே மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது, உங்களுக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்களா அவங்கள ஜாபை விட்டே நான் வந்து தூக்கிடுவேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு நினச்சேன்னா ஒன்றும் ஜாப்பை விட்டு தூக்கலாம்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. மேடம் உண்மையிலே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறணும், எனக்கு வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக ஒரு வேலை போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே சென்னோட ரூம் இருக்கிறத பார்த்துட்டு நான் இந்த ரூமில் வந்துட்டு என்னோட கேபின் ஆக்க போகிறேன்னு சொன்னதும் வந்துட்டு அவரோட ரூம் நீங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே அதையே நீ சொல்லிட்டு இருக்க, நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஒரே ரூமை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறோம், எங்களோட பொருள் எல்லாத்தையுமே எங்கே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ண அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவள் வெளியே வந்துட்டு அங்கே ஷென்ட்டை கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதும் அவள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அவளுக்கு கொஞ்சம் உண்மையில நம்பிக்கை வந்ததுமே கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நீ வந்துட்டு பண்ணிடு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோவை பார்த்தா கண்ணு தெரியாத மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ நேரமாக எங்கே போன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு அவள் கால் வந்துட்டு தெரியறத பார்த்துட்டு இவனுக்கு திரும்ப அங்கே வந்து ஹார்ட்னஸாக வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்போ அங்கே மேனேஜர் உள்ளே வந்ததுமே இவ
வேமா அவளோட ட்ரெஸ் அங்கே கவர் பண்ணதும் அவர் அங்கேருந்து அதுக்கப்புறம் போயிடுறாரு. ஹீரோயின், உனக்கு கண்ணும் தெரியல, ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கண்ணெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறப்ப என்கிட்ட பொய்யா பேசிட்டு இருக்க, உனக்கு எப்போ இருந்து கண்ணு தெரியும், எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்க, நீ மறைக்கிறேன்னா அப்படி என்கிட்ட வந்துட்டு என்ன வேலை பண்ணலான்னு நீ மறைச்சிட்டு இருக்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கு அங்கே கொஸ்டின் கேட்டதும், அம்மா தாயே நீ அப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காத, எனக்கு அன்னைக்கு பாத்ரூமில் நீ வலிக்கு விழுந்து பார்த்தியா, அந்த டயத்தில் தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா நான் வந்துட்டு நினச்சது கரெக்டா, நீ என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, நான் கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து இருக்கவே மாட்டேன், நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட போகிறேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ அப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காத, எனக்கு இன்னும் முழுசாக வந்துட்டு குணமாகலை, அப்பப்போ தான் தெரிஞ்சிட்ருக்கு, நான் வந்துட்டு தப்பான எண்ணத்துலலாம் உன் பக்கத்தில் வந்ததில்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதும் ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு கன்னத்தில் போய் கிஸ் கொடுத்ததுமே இவனுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு இப்போ ரிலாக்ஸ் ஆறு, எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு எனக்கு பார்வை தெரிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்கிறான். அங்கே ஆஃபீஸ் ரூமில் அதை நினச்சே ரொம்ப வந்துட்டு ஹாப்பிட்டு இருக்கான். ஹீரோயின் கிஸ் கொடுத்தது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கூப்பிட்டாலும் காதில் விழுக மாட்டுது. அவர் பயங்கரமாக கத்துறாரு, பாஸ் கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு ஒரு தாய்லாந்தில் ஒரு ஐலாண்டில் தான் இருக்காரான்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ உடனே கிளம்பி அவரை வந்துட்டு கூட்டிகிட்டு வா, எனக்கு கண்ணு நல்லபடியாக தெரிஞ்சாகணும், என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த சும்மா வந்துட்டு அங்கே வெளியே வந்து நான் மால்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங்காக அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஆஃபீஸோட கார்டை தான் அவள் கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு 8 மில்லியன் லெவலுக்கு அங்கே வந்துட்டு வாங்கிடுறா. நீ உண்மையிலே நல்ல பொண்ணு தெரியுமா, என்னை வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக இன்றைக்கி வச்சுருக்க தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அவங்க வந்து சந்தோஷமாயிட்டுருக்கா. ஹீரோயின், உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சொல்கிற எல்லாமே நீ பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்க, பேசாமல் நீ ஏன் அவன் கூட ஒர்க் பண்ணணும், என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்காக அவள் காஃபியுமே கொண்டு வந்து கொடுத்ததுமே, நீ இதை பற்றி யோசிச்சு பாரு, யோசிச்சு பார்த்துட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு நீ எனக்கு ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்கிறப்ப அங்கே அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோயின், நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேம் விளையாண்டுச்சேக்கா. அப்போ அங்கே பார்த்தா திரும்ப ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அவள் கொண்டு வந்து கொடுத்துட்டு, மேடம் இதில் நீங்கள் சைன் பண்ணணும்னு சொன்னதும், நான் இப்போ பிஸியாக இருக்கேன்னு தெரியுதா இல்லையா, நீ இதை வச்சுட்டு போ, நான் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைன் பண்ணியாச்சு, நீ இதை கொண்டு போன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருறா. மீட்டிங்க்கு நம்ம ஹீரோயின் போனதுமே அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கோவப்படுறாங்க, நீ பண்ண வேலைக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வேறு வந்து உட்காந்துருக்க, உன்னால் எவ்வளோ தூரத்துக்கு கோடிக்கணக்கில் வந்து நஷ்டமாயிருக்கு அப்படின்ற சொன்னதும், நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறப்ப இந்த கான்ட்ராக்டை நீ பாரு, இதில் நீ தானே சைன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இதை ஒன்று நான் பண்ண கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே கோவப்பட்டு, நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு தான் எல்லாமே வந்துட்டு உருப்படி இல்லாமல் போயிடுச்சு, நீ வந்துட்டு ஆஃபீஸை விட்டு போன்னு சொல்கிறப்ப அப்போ அந்த ஷென்னுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தா அங்கே தாத்தா வந்து எதுக்காக இப்படி எல்லாரும் கோவப்பட்டுருக்கீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறப்ப இப்படி உங்கள் மருமக இந்த மாதிரி பண்ணி வச்சா என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும், தாத்தா இவங்க என்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு ஆன்சருமே கேட்கவே இல்லை, கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே, கொஞ்சம் எல்லாரும் எனக்காக அமைதியாக இருங்க, நீ இப்போ வந்துட்டு பேசுமா அப்படின்றத சொன்னதும், அப்போ இதை நான் பண்ணவே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே, அப்படின்னா உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டதுமே, நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஷென் சொன்னதும், உடனே எல்லாரும் நம்பிட்டு என்னை வந்து தப்பாக பேசுனீங்க, ஆனால் நான் பண்ணலைன்னு சொன்னால் என்கிட்ட மட்டும் எவிடன்ஸ் கேட்பீங்களா, எனக்கு வந்துட்டு உங்கள் எல்லாரையுமே பற்றி தெரியும், இப்படி தான் எல்லாருமே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் வந்து அங்கே ரெக்கார்ட் எடுத்திருக்கா போல். ஸோ வந்துட்டு அதை காமிக்கிறா, நான் சைன் பண்ணது இந்த கான்ட்ராக்ட் தான், நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டை யாரோ மாற்றிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த ஷென்னுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது, மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அந்த சும்மையில் அங்கே பழிய போட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். இதெல்லாம் நீ தான் பண்ணையான்னு சொல்லிட்டு அவங்க பேச வந்தாலுமே பேச விடாமல் அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்ல வச்சுடுறான். பிறகு அங்கே வந்துட்டு என்னதான் இருந்தாலுமே நஷ்டம் தானே அப்படின்ற சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, லூயானுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுமே அவன் செக் எதுவுமே கொடுக்காம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டான், ஸோ ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொன்னதும் இந்த ஷென்னுக்கு வந்துட்டு என்ன பேசுவேன்னு தெரியல, எல்லாமே வந்துட்டு இவன் பண்ண பிளான் எல்லாமே இப்படி சொதப்பி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ, உண்மையிலே நீ வந்துட்டு பயங்கரமான ஆள் தான் பண்ண சொன்னதும், அப்புறம் அவன் பண்ணிட்டுருக்க வேலைக்கு சும்மா விட முடியுமா, அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃபை மேரேஜ் பண்ணியிருக்கேன், பட் என்ன பண்ணுறது, என் லைஃப்பில் வந்துட்டு நான் ஒரு மாங் மாதிரி வந்துட்டு வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின், நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன், அப்புறம் உண்மையிலே நீ மாங்காய் தான் சுற்றணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா.
நம்ம ஹீரோங்க ஒரு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த லேடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோமே, எனக்கு எப்போ கண்ணு நல்லா தெரியும்னு சொன்னதோ, உனக்கு இந்த ஜென்மத்தில் கண்ணு தெரியாதடா நான் அந்த லேடி மனசுல நினச்சிட்டு, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு கண்ணு தெரியும். நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்லாம் போயிட்டுருக்காம பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்ஃப்யூம் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்மெல்னால உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறான். பட் அவனுக்கு கண்ணு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் வந்து ஹாப்பிட்டு போயிட்டுருக்கான். உன்னை வசவன் நான் பிடிக்கணும் தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அந்த ஷென் அங்கே வந்துடுறான். என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். கூடி சீக்கிரம் வந்து அவனுக்கு எல்லாமே வந்துட்டு ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும், அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிட்டேன்னு வச்சுக்கோமே, அங்கே வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன் நான் வந்து போட்டு கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு இவனோட ஆளுங்க தான். இவன் சொல்லி தான் இது எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு மிஸ்டர் லூயானோ உங்களோட ஒய்ஃப் சூமே இருக்காங்க. இப்போ பெரிய பிஸ்னஸ் ஐகான்லாம் வந்து மீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறப்ப அங்கே லீன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றாரு. அவர் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ அப்படின்ற சைட்டு அங்கே ஹார்ட்டில் அங்கே ரொம்ப பெயின் ஆனதுமே அங்கே வந்துட்டு நீங்கள் வாங்க உள்ள அப்படின்ற சைட்டு வேமா கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்படி பரபரப்பாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு உள்ள கோவப்பட்டவங்க வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு இந்த ஸ்மெல் அடித்தாலே வந்துட்டு ஆகாது. நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பர்ஃப்யூமை வந்து போட்டுட்டு வரலாம் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உங்களால் கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் ஆகுது. இத்தனை பிரச்சனைக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோவை பற்றி அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்கோமே. நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு பர்ஃப்யூம் போட்டதுனால ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. ஷேர் ஹோல்டர் நீங்கள் வந்துட்டு பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் 2 பேருமே ரிசைன் பண்ணிடுங்க. ஷென் வந்துட்டு இதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் வந்துட்டு நாங்கள் போட்டுக்கிறோன்னு சொன்னதோ, நான் ஆல்ரெடி எப்பயும் ரெடியாக இருக்கேன். எனக்கு தெரியுமே இவங்களால் இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு கம்பெனிக்காக நான் வந்து என்ன வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதோ, ஓ அப்படியா, நீ வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்குலாம் பண்ண தேவை கிடையாது, நாங்களே பார்த்துக்குருவோன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு அவசரப்பட்டுட்டு இருக்க, கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு, இப்போ உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்ற சைடு அந்த லேடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்ற சொன்னதும் அந்த லேடி பார்த்தாங்க பயந்து போயிட்டு, இவன் சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவன் கோவம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். என்ன வந்துட்டு ஆளை ஏற்பாடு பண்ணி என் மேலே பழிய போடுறீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீ வந்து சொல்லி தான் நான் வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாகி போயிட்டேன், இப்போ என்ன கடைசியில் என் மேலே பழிய தூக்கி போடுறியான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சு. அவன் என்ன வந்துட்டு போய் பேசிட்டு இருக்க, நான் உனக்கு கொல்ல விட மாட்டேன்னு சொன்னதும், ஆமாம்மா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணால் நீ என்னை கொல்ல தானே செய்வ அப்படின்ற செய்தி இப்படியே வந்துட்டு ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போங்க அந்த லீமே சொல்கிறாரு, எனக்கு எந்த ஹார்ட் அட்டாக்லாம் வர கிடையாது, ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இவங்க ஒய்ஃபை பார்த்தது ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டேன், அந்த சந்தோஷத்தில் தான் ஹார்ட்டில் பெயின் வந்துருச்சு, ஏன்னா வந்துட்டு இவங்க தான் என்னோடய உயிரை காப்பாற்றின தெரபிஸ்ட் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ஷாக் ஆகிட்டு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க. ஆமாம் இவங்க அப்ராட்டில் படித்த ஒரு டாக்டர், அதனால தான் நான் வந்துட்டு இவங்களுக்கு அப்போ வந்து ப்ரப்போஸ் வேறு பண்ணேன், பட் இவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இங்கே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஜெலச வேறு ஆயிடுச்சுக்கு. அவள் வந்துட்டு இப்போ என்னோட உமன் சொன்னதுமே உங்களோட உமனாக இருக்கலாம், எனக்கு திரும்ப வருங்காலத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அப்படின்ற சொன்னதும், அப்படிலாம் எப்பயுமே நடக்காது அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருக்குமே இப்படி வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அப்போ தான் கேட்குறாங்க நம்ம ஹீரோக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சிச்சின்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் அந்த அகர்பத்தி வந்து ஏற்றி வச்சுட்டு இருந்தா இல்லையா, அதில் அந்த மெடிசனை போட்டு தான் ஏற்றி வச்சிருக்கா. ஸோ அதனால தான் அவனுக்குமே வந்துட்டு கண்ணு தெரியவுமே ஆரம்பிச்சிருக்கு. சரி நீங்கள் இப்படி சண்டை போட்டு தேவையில்லாமல் நம்மளோட அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துடாமான்னு சொன்னதும், இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எதுவுமே ஆகாது அப்படின்ற சரப்ப அந்த ஷென்னுக்கு அங்கே வயிறு ஆரம்பிச்சுட்டு கோவப்பட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சீட்டு எங்க கோவப்பட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்கு வேலை பார்த்தது நான், சிஓ மட்டும் அவனான்னு சொன்னதும், என்ன நீ வேலை பார்த்த, நாங்களுமே கூட சேர்ந்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம், நீ வந்துட்டு இத்தனை நாளாக இங்கே வந்து எல்லாத்தையுமே அழிக்க தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கத்திட்டு கிடக்க, இப்போ உனக்கு நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் பண்ண ஃப்ராடுக்கான எல்லா எவிடன்ஸுமே ரெடி பண்ணி அங்கே போலீஸையுமே வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அவனோட கேரியரை இதோட க்ளோஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. இங்கே பார்த்தா அவங்க அப்பா கூட அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே உங்கள் அக்காவான்னு சொல்லி கேட்டதுமே அவள் அப்ராடில் படித்து முடிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டா, அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு லூயான் கூட மேரேஜ் ஆகி அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்பா அப்படின்ற சொல்லிட்டு இவங்க ரொம்ப நல்ல விதமாக அங்கே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கோமே நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை
ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறான். என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவங்க 2 பேருமே ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களோட அந்த ஸ்டெப் ஃபாதருமே அடிச்சங்க வெளியே வெட்டி விட்டார் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப கவலையானதுமே, அப்போ சிஸ்டர் நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணுமே எங்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் இருந்தாலும் அம்மாவும் சிஸ்டர் இல்லையா, ஸோ மன்னிச்சு அவங்களுக்கு திரும்பவுமே நல்ல லைஃப் கொடுத்துருக்கா. உண்மையிலேயே இவங்க திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் அவங்க கண்டிப்பாக திருந்திட்டாங்க, இருந்தாலுமே என்னோட ஃபேமிலி இல்லையா, என்னால் எப்படி போய் அவங்கள விட முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்குமே அது புரியுது அவளோட ஃபீலிங்ஸை. ஸோ வந்துட்டு சரி வா நம்ம போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக. அப்போ இதை என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது அவருக்கு. அம்மாவும் சிஸ்டருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீங்கள் எப்பயுமே இப்படி சந்தோஷமாக சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, எப்படி உங்களை போய் நான் கஷ்டப்பட விடுவேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.